எங்களை விட்டுட்டு போ. உனக்கு எப்படிப்பா மனசு வந்தது? நான் செத்து நீ உயிரோடு இருக்க கூடாதா? வாழ வேண்டிய வயசு எங்களை விட்டுட்டு போயிட்டியப்பா. அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம தலையில ஆண்டவன் விதிச்சது அப்படி. அதை மாத்த முடியுமா? அவர் இல்லைனாலும் ஏதோ ஒரு மூலையில நம்மள வாழ்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. எந்த குறையுமே இல்லாம நம்மள பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் நம்ம கூட இல்லைங்கிறது தான் நமக்கு ஒரே ஒரு குறை. அவர் மறைஞ்ச இதே நாள் தான் என் முதல் குழந்தையோட பிறந்த நாள். கட்ட புருஷனை என்னை விட்டுட்டு போயிட்டாரு. நான் பெத்த குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு. சின்ன வயசுல தானே செத்து போச்சு, அதுக்கு ஏமா இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? பிரியா, நீ பேசாம இருக்க மாட்டேன். அவங்கள அளவிடு. என்னன்னா ஒரு வயசுல செத்து போனதுக்கு இப்படி அழுவாங்க? அந்த குழந்தை மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தா உங்களை மாதிரி அதையும் வளர்த்து ஆளாக்கி என் கண்ணால பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த பாக்கியமே எனக்கு இல்லாம போயிடுச்சு. நீ பெத்த பிள்ளைய நினைச்சு நீ அழ, நான் பெத்த பிள்ளைய நினைச்சு நான் அழ. அம்மா ப்ளீஸ்மா அழாதீங்க. இப்படி அழுதுகிட்டே இருந்தா அப்பாவோட ஆத்மா எப்படிமா சாந்தி அடையும்? பிரியா, நீ பேசாம இரு. அவங்க மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் வெளியே கொட்டி தீக்கட்டும். என் மூத்த பையன் செத்துட்டான்னு நினைச்சீங்களா? அவன் தானா சாகல. என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு என் அண்ணன் கணேசனும் மூத்த அண்ணன் சதாசிவமும் திட்டம் போட்டு என் குழந்தைய கொண்டுட்டாங்க. அவங்கள நினைச்சாலே என் வயிறு பத்துக்கிட்டு எரியுது. ஒவ்வொரு வருஷமும் இதே நாள்ல அந்த பழம் போன அந்த ரெண்டு பேரையும் நினைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களே. என்னுடைய சாபம் அவங்கள சும்மா விடாது. நானும் அவங்கள சும்மா விட மாட்டேன். ஆமாமா, 15ஆம் தேதி தான். எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. சரி, அப்புறம் பேசுறேன். அப்பா, உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு தான் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னடா, என்ன சுத்தி என்ன நடக்குது? ஒரு வார்த்தை உங்ககிட்ட அன்பா பேசிட்டா அவங்கள உடனே நல்லவங்க நம்பிடுறதா? பெத்த பையன் நான் சொல்றது உங்க காதலே போட்டுக்காதீங்க. கௌதம், நீ என்ன சொல்ல வர? புரியும்படியா சொல்லு. நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்கப்பா. உங்க குணம் தெரிஞ்சு உங்களை எல்லாரும் நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களா? யாரா? வேற யாரு? அந்த சாந்தி வீட்டுல தான். புரியுது. உனக்கு யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு அவங்கள பத்தி தப்பா புரிஞ்சுட்டு வந்து நிக்கிறேன்னு நினைக்கிறேன். யாரோ சொல்லி வரல, ஆதாரத்தோட நான் வந்திருக்கேன். என்ன ஆதாரம்? நீங்க அடிச்ச பத்திரிக்கை பாருங்க. சாந்தி கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் வெளிநாட்டுல இருக்கான். அவன் பேரை கூட பத்திரிக்கையில போடாம அப்படி ஒருத்தன் இருக்காங்கிறதே மறைச்சிருக்காங்கப்பா. எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம கிட்ட மறைக்கணும்? அப்படின்னா அவங்க மேல ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். ஓ,
இதை வச்சு தான் அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றியா? ஆமா, எதுக்காக அண்ணன் இருக்கிற விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சாங்க? அப்பா இதுல ஏதோ சதி இருக்குப்பா. இன்னும் என்னென்ன இருக்குமோ எதெல்லாம் நம்ம கிட்ட மறைச்சாங்களோ. இதை பார் கௌதம், எனக்கு இந்த விஷயம் முன்னாலேயே தெரியும். அவங்க என்கிட்ட எதையுமே மறைக்கல, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்கடா. அப்பா, நீங்களும் உண்மையை மறைச்சு அவங்கள விட்டு கொடுக்காம பேசுறீங்க. ஆமாண்டா, அவங்கள விட்டு கொடுக்காம தான் நான் பேசுறேன். அவங்கள பத்தி தெரிஞ்சது மட்டும் இல்ல, உன்னை பத்தியும் எல்லாமும் தெரிஞ்சு விட்டு கொடுக்காம தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னை பத்தியும் எல்லாமும் தெரிஞ்சு விட்டு கொடுக்காம தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்கள பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கியே, உன்னை பத்தி மத்தவங்க யாரும் குறை சொல்லாம பாத்துக்க. நான் என்ன தப்பு பண்ண? அப்பா, உங்ககிட்ட இதை பத்தி யார் குறை சொன்னது சொல்லுங்க. சொன்னவங்க யாருன்னு சொன்னா ஒத்துக்கிறியா? முடியாது, பேச முடியாதுடா உன்னால. டேய், மத்தவங்க உன்னை பத்தி என்கிட்ட தப்பா பேசும்போது என்னாலையும் இப்படிதான்டா பேச முடியல. டேய், உன்னை பத்தி இப்படி ஒரு புள்ளைய பெத்திருக்கானேன்னு மத்தவங்க பாராட்டணுமே தவிர, இப்படி ஒரு புள்ளைய பெத்திருக்கானேன்னு கேவலமா பேசக்கூடாதுடா. இவ்வளவு தூரம் உன்னை வளர்த்து நல்லா படிக்க வச்சிருக்கேனே, எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதடா. அப்படி நான் என்னதான் பண்ணிட்டேன் இப்போ? இது பாருங்க, நீங்க பாராட்டுற அளவுக்கு நான் பிசினஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன். இத பார், வாழ்க்கையில வல்லவன் பேர் எடுக்கிறதுல முக்கியம் இல்ல, 4 பேர் நல்லவன் பாராட்டணும். இத பார், உன்னால யாரும் வாழ்ந்தாங்கன்னு சொல்லணுமே தவிர கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. மத்தவங்களுக்கு நல்லது செய்யாட்டாலும் பரவாயில்ல, கெடுதல் செய்யக்கூடாதுடா. அது நம்மளை எவ்வளவு பாதிக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும்டா. இத பாரு, இனிமேலாவது உன்னை மாத்திக்கிட்டு நீ நல்லவனா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணு. தேவையில்லாம எதையோ என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காத. நான் உங்ககிட்ட உண்மையை பேச வந்தா நீங்க ஏதோ கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்கப்பா. நிறுத்துறா. நான் உங்ககிட்ட கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கேனா? டேய், தோலுக்கு மேல வளர்ந்த உன்னை கண்டிக்க முடியாம பேசுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். மனசாட்சி இருக்கிற மனுஷன் மற்றவங்க குறைய அதிகம் பேச மாட்டான். அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன்னு அதிகமா பேச வச்சிடாத. இத பார், சாந்தி தான் இந்த வீட்டுக்கு மருமக, அதை யாராலையும் மாத்த முடியாது. பேசாம உள்ள போ. போடா. என்ன சார், ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி என்ன என் மேல கோபம்? கோவப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை அடிச்சிருக்கணும். பழகுன பாவத்துக்காக உன்னை சும்மா விட்டு வச்சிருக்க. என்ன சார், என்ன பிரச்சனை? ஏன் என் மேல இவ்வளவு கோபம்? உன்னை யாரும் நந்தினிக்கு ஃபோன் பண்ண சொன்னது? நீ அவளுக்கு ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாம அவன் புருஷனுக்கு வேற ஃபோன் பண்ணிருக்க. இதை பார், நான் நந்தினிக்கு பிரேஸ்லெட் பிரசன்ட் பண்ண விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன். நீ எதுக்காக அவன் புருஷன்கிட்ட போட்டு கொடுத்த? இதை பார், நான் எதிரியை கூட மன்னிச்சிருவேன், ஆனா உன்ன மாதிரி துரோகியை மன்னிக்க மாட்டேன். சார், நீங்க என்ன அடிங்க உதைங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சார், இந்த உடம்பு உங்களால வளர்ந்த உடம்பு. என்ன துரோகின்னு மட்டும் சொல்லி அசிங்கப்படுத்திடாதீங்க. அப்புறம் ஏன்னா நான் சொல்லாம நந்தினிக்கு ஃபோன் பண்ண? அவங்களுக்கு நம்மளை பத்தின பயம் இருந்துட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட அவங்களுக்கு பயத்தை குறைய விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நான் அவகிட்டையும் அவன் புருஷன்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசுறதுனால கூடுதலாக பயம் இருக்குமே தவிர அவங்களுக்கு நம்ம மேலே பயம் குறைஞ்சிடாது. அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நீ பண்ணிருக்க முட்டாள்தனமான காரியத்தினால எவ்வளவு பெரிய விபரீதம் உண்டாயிருக்கு தெரியுமா? உன் பேச்சை கேட்டுட்டு
அந்த அசோக் நந்தினி கிட்ட பிரேஸ்லெட் பத்தி விசாரிச்சிருக்கான். அவ எதையும் சொல்லி சமாளிச்சிருக்கா. நீ மறுபடியும் அவளுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்க. அவ பயந்துட்டா. அந்த பயத்துல அவ நேரா என்கிட்ட வந்து என்ன சொன்னா தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொன்னா. நான் தான் எப்படியோ பேசி தடுத்து நிறுத்திட்டேன். ஒருவேளை அவ என்கிட்ட சொல்லாம நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா நான் தானே மாட்டிருப்பேன். நீங்க ஏன் சார் மாட்டுறீங்க? போலீஸ்ல நான் தான் மாட்டுவேன். அப்படியே போலீஸ் என்னை பிடிச்சி விசாரிச்சாலும் என்னை சித்திரவதை பண்ணி கேட்டா கூட நான் உங்க பேரை சொல்ல மாட்டேன். போதுமா? போடா. உன் வாயிலிருந்து உண்மையை எப்படி வர வைக்கணும்னு போலீஸ்காரங்களுக்கு நல்லாவே தெரியும்டா. நீ வாழ்க்கையில 4-5 கிரிமினல்ஸை தான் பார்த்துருப்ப. ஆனா அவங்க தினசரி எத்தனை கிரிமினல்ஸை பார்க்குறான்னு உனக்கு தெரியுமா? அவங்க உன்னை துவைச்சு உரிக்கிற உரியில நீ என்னை காட்டி கொடுத்துட மாட்ட. சாரி சார், இனிமே உங்களோட அனுமதி இல்லாம நீங்க சொல்லாம அந்த நந்தினிக்கோ அவ புருஷனுக்கோ நான் ஃபோன் பண்ண மாட்டேன். போதுமா? டேய், நந்தினி பொன்முட்டையிற வாத்து மாதிரி. நாம ஒவ்வொரு முட்டையாக தான் எடுத்து சாப்பிடணும். அதை விட்டுட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு மொத்த முட்டையும் வேணுங்கிறதுக்காக வாத்தையே கொண்டுடக்கூடாது. அது நமக்கு தாண்டா நஷ்டம். நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு புரியுது சார். இனிமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். ஓகே? ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க சார். நமக்கு இந்த வேலை கொடுத்தவன் மறுபடியும் என்னை கூட்டு பேசியிருக்கான். இந்த தடவை அவன்கிட்ட நான் ஒரு பெரிய அமௌண்ட் பேசியிருக்கேன். அதனால உனக்கு ஒரு நல்ல அமௌண்ட் தரேன். தேங்க்யூ சார். சரி, இங்க பாரு. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் என்னோட அனுமதி இல்லாம நந்தினிக்கு நீ ஃபோன் பண்ணக்கூடாது. நான் எப்போ சொல்றேனோ நீ அப்போ ஃபோன் பண்ணா போதும். சரி சார். சரி சரி, கிளம்பு. நான் வரேன் சார். கடவுளே, எவ்வளோ நாளைக்குப்பா எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருப்பேன். எங்கள் குடும்பத்துக்கு நல்ல காலம் வரவே வராதா? என் பேரன் பேத்தி மருமக எல்லாம் சந்தோஷமா வாழணும்ப்பா. என் மருமகளையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த நிலைமைக்கு ஆளாடிக்கினாங்களே, நீதான்ப்பா தண்டிக்கணும். சாந்தி, பாட்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. என்னமோ தெரியல, உன்னை பார்க்கணும்னு தோணிட்டே இருந்தது. சாமியை கும்பிட்டுட்டு சுத்திட்டே வரேன், நீ நேரில் வந்து நிக்கிற. எனக்கும் தான் பாட்டி உங்களை பார்க்கணும் போல ஆசையா இருந்தது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ என்ன விஷயம் சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியுமா? தெரியும். உன் முகத்துல கல்யாண பொண்ணு கலை வந்திருக்கு. உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, அப்படித்தானே? ஆமா பாட்டி, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. வர 15ஆம் தேதி கல்யாணம். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். 16 பெத்து பெருவாழ் வாழணும். என்னம்மா, ஏன் அப்படி பாக்குற? இல்ல பாட்டி, உங்களை பார்த்ததும் எனக்கு என்னோட பாட்டி ஞாபகம் வந்துருச்சு. என்னையும் உன் பாட்டியாவே நினைச்சுக்க. இத பாரு, கோவில்ல கல்யாண விஷயம் சொல்லிட்டோன்றதுக்காக பத்திரிக்கை கொடுக்க மறந்துடாத. வேற விஷயம் பேசுறப்ப இதை மறந்துடுவேன். முதல்ல அட்ரஸ் எழுதிக்க. இல்ல, நீங்க சொல்லுங்க, நான் ஞாபகத்துல வச்சுக்கிறேன். கதவு நம்பர் 43, நாகாத்தம்மன் கோயில் 3வது தெரு. சரியா? சரிங்க பாட்டி. அன்னைக்கு நீங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போயிட்டீங்க. ஆமாம்மா, அன்னைக்கே நான் உன்னோட உங்க வீட்டுக்கு வந்திருந்தா உங்க எல்லாரையும் பார்த்துருக்கலாம்மா. என்னமோ எல்லாம் விதிப்படி தானம்மா நடக்கும். சரிங்க பாட்டி, பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வரோம். நீங்க அவசியம் என் கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு வருவேன். கல்யாணத்துக்கு வரும்போது உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறவுக்காரங்களையும் சந்திச்சு பேசணுமா? சரியா? சரிங்க பாட்டி, நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பார்த்து போமா. அம்மா சாந்தி, ஒரு நிமிஷம். என்ன பாட்டி? நல்லா இருமா.
போயிட்டு வா. வரேன் பாட்டி. கடவுளே, நமக்கு கொடுத்து வைக்கல. வாசுகி, அத்தை, இந்தாம்மா பிரசாதம் எடுத்துக்க. வினோத், இந்தப்பா கோயில் பிரசாதம். என்னப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்கே, என்னாச்சு? அத்தை உட்காருங்க. அவன் காலையில இருந்து டிஃபன் கூட சாப்பிடல, இப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். என்னடா நடந்துச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சே. என்னடா சொல்ற? பின்ன என்ன பாட்டி, சக்ஸஸ் மொபைல் கம்பெனி ஆர்டர் கிடைக்காத நான் அவன் கடன் தவிச்சிட்டு இருக்கான். அது எனக்கு சுலபமாக கிடைச்சது. இப்போ எல்லாமே கைவிட்டு போயிடும் போல இருக்கு. அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போதே அவங்க கொட்டேஷன் கேட்டாங்க. 3 நாளாக தரேன்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் தரல. இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி கொட்டேஷன் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கொட்டேஷன் கேட்டா என்ன, கொடுத்துட வேண்டியதானே? புரியாம பேசாத பாட்டி. இன்னும் ஆர்டிஸ்டே ஃபிக்ஸ் ஆகல. அதுக்குள்ளே எப்படி பட்ஜெட் போட்டு கொட்டேஷன் கொடுக்க முடியும்? டேய், அந்த அஜய் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்கான்ல, அவன் நடிக்கிறதுல உனக்கு பிரச்சனை இல்லையே. அஜய் நடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் நடிக்க ரெடியாக இருக்கான். ஆனால் பிரியா அவள் தான் நடிக்க மாட்டேன்னு முரண்டு பிடிச்சிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது என்னால் எப்படி பட்ஜெட் போட்டு கொட்டேஷன் கொடுக்க முடியும்? சக்ஸஸ் கம்பெனியில் வர இவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்சாதா ஆர்டர்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சே, ஒரே குழப்பமாக இருக்குமா. பிரியா கிட்ட மறுபடியும் பேசி பார்க்கலாமாடா? அத்தை, பிரியாவோட பிடிவாத குணம் தான் உங்களுக்கு தெரியும்ல. அவ இஷ்டம் இல்லாத காரியத்தை அவ செய்யவே மாட்டா. அவகிட்ட பேசுறதே வேஸ்ட். அப்படி சொல்லி நம்ம இந்த விவகாரத்தை லேசில் ஒதுக்கிட முடியாது. ஏன்னா இது பிரியா சம்பந்தப்பட்ட விவகாரம் மாத்திரம் இல்லை. அவ இந்த ஆட்ல நடிக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்து அதுலயே உறுதியா இருந்துட்டான்னா பாதிக்கப்பட போறது வினோத் மட்டும் இல்ல, நம்ம குடும்பம் மொத்தமும் தான். அதனால பிரியா கிட்ட இன்னொரு தடவை பேசி அவ முடிவு என்னன்றதை கேட்போம். நாம எல்லாருமா சேர்ந்து பேசினா அவ மனசு மாதிரி ஒத்துக்கிறலான்னு பார்ப்போம். பிரியா, பிரியா, என்ன பாட்டி? உட்காருமா. பிரியா கண்ணு, வினோத் அன்னைக்கு சக்சஸ் கம்பெனி ஆட்ல நடிக்கிறத பத்தி உங்ககிட்ட பேசினானே, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? நான் தான் அன்னைக்கே என் முடிவு தெளிவா சொல்லிட்டேன்ல, நடிக்க முடியாதுன்னு. அது முடிஞ்சு போன விஷயம். ஏன் மறுபடியும் மறுபடியும் அதை பத்தி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? அப்படி பட்டுன்னு முடியாதுன்னு சொல்லிட்டா என்னமா அர்த்தம்? நீ தானே அன்னைக்கு நடிக்கணும்னு ஆசைப்பட்ட. வினோத் வேண்டான்னு சொன்னப்ப நான் தானே உன்னை ரெக்கமெண்ட் பண்ணி நடிக்க வச்சேன். இப்ப எல்லாரும் நடி நடின்னு சொல்லும்போது நீ மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப எனக்கு நடிக்க பிடிச்சது நடிச்சேன். இப்ப நடிக்க பிடிக்கல, அதான் நடிக்கல. தட்ஸ் ஆல். என்ன பிரியா, ரொம்ப சிம்பிளா உன் முடிவை சொல்லிட்ட. ஆனா உன் முடிவால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பாதிப்புன்னு தெரியுமா? நீ இந்த ஆட்ல நடிக்கலனா வினோத்துக்கு இந்த ஆட் கைவிட்டு போயிடும். அது மட்டும் இல்ல, அவனோட கேரியரே ஸ்பாயில் ஆயிடும். அவனை நம்பி இருக்கிற நம்ம நிலைமையில என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பார். இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. நான் ஒரு முடிவு எடுத்தா அதுல உறுதியா தெளிவா இருப்பேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னால நடிக்க முடியாது. தயவு செய்து என்ன கம்பல் பண்ணாதீங்க. ப்ளீஸ் பிரியா, இந்த ஒரு தடவை இந்த ஆட்ல நடிச்சிரு. அதுக்கப்புறம் நான் கம்பல் பண்ண மாட்டேன். நீயும் அஜயும் சேர்ந்து நடிப்பீங்கிற உத்தரவாதம் கொடுத்துதான் இந்த ஆர்டரையே நான் வாங்கியிருக்கேன். இந்த ஆர்டர் வாங்குறதுக்கு முன்னாடி உனக்கு தொடர்ந்து நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டானு முதல்ல என்கிட்ட கேட்டியா? நீயா வாங்கிட்டு வந்துட்டு இப்ப ஏன் என்ன கம்பல் பண்ற? இதை பார் பிரியா, சும்மா முடியாதுன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. ஏன் ஆட்ல நடிக்க உனக்கு என்ன கஷ்டம்? அதை முதல்ல சொல்லு. காரணம் தானே